is my first video. இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் வீடியோ 2025 எடுப்பேன், அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன்னு சொல்லிட்டு நான் எது கூட பார்க்கல, சுத்தமாக யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு ஷார்ட் அபவுட் மை செல்ஃப். நான் சஞ்சய், லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாஸ் அ லூசிங் ட்ரேடர் ஃபார் ஆல் past 5 years. Last 1.5 years நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணி ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன். லக்கிலி ஐ ஜஸ்ட் காட் டிசம்பர் 30 இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் வந்து 1 அக்கௌண்ட் வந்து 25K அக்கௌண்ட் வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு பசில் இத்தனை வருஷமாக சால்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு பசில் கிராக் ஆகிடுச்சு. ஓகே, இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது நடக்கலை. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் பர்பஸ் வாட் ஐ வென்ட் த்ரூ வித் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே நினச்சிட்ருக்கோம், ஓகே ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே நியூபி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேட் ஒரு எட்ஜ் வந்து ஃபைன் பண்ண முடியாமல் இருக்கிறோம். எட்ஜ் கண்டுபிடிக்காமல் ஒரு ஹார்ட்லேயே இருந்துகிட்ருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு அக்கௌண்ட் கிளியர் பண்ணால் போதும், ஜஸ்ட் நம்ம லைஃப் செட்டில்டு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்படி தான் நான் நினச்சேன். 25K அக்கௌண்ட் வந்து அவ்வளோ ஈஸியானது ஒன்றும். அப்படிதான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் சினாரியோ ஐ வென்ட் த்ரூ. Okay, I hope screen will share it. Yes, இதுதான் அந்த அக்கௌண்ட். ஆக்சுவலாக நான் எவல்யூஷன் கிளியர் பண்ண டேட் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் சேலஞ்ச் டிசம்பர் 30, 2024. எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன். எப்படி கிளியர் பண்ணேன்? லாஸ்ட்டு ஒரு ரிஸ்க் எடுத்தேன், இல்லை. பட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா இது ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் ஃபியூ குட் திங்ஸ். ஸோ அது என்னங்கிறத ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இட் வில் ஒர்க். ஸோ ஆக்சுவலாக எனக்கு டேட் என்னங்கிறத காட்டிடுறேன். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல், January 2025, 14 Tuesday. ஓகே, ஸோ இன்றைக்கி மணி 4:37 AM. ஸோ அப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஷோ த டிஸ்கார்ட். எஸ், டிஸ்கார்டில் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஜாயின் 8 வந்து நான் வந்து பேவுட் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பேவுட் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எனக்கு ஷோ பண்ணுறேன்.
ஆக்சுவலாக என்னோட அக்கௌண்ட் வந்து 25K அக்கௌண்ட். டோட்டல் ப்ராஃபிட் வந்து $207. 90% ப்ராஃபிட் ஷேர் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி இனிஷியலாக நான் வாங்கியிருந்தேன். வித்ட்ராவல் ப்ராஃபிட் வந்து $196. ரைஸில் தான் நான் வந்து ரைஸில் தான் நான் பேமெண்ட் மெத்தடாக கொடுத்து வச்சுருந்தேன். $207. நான் ரெக்வஸ்ட் பண்ண டேட் வந்து January 8, 2025. இன்னைக்கான டேட் வந்து 14 January 4:39 AM 2025. ஸோ அதுக்கான ஆல்மோஸ்ட் 8, 9, 10, 11, 12, 13, 14 இன்னைக்கு 7வது நாள். ஸோ ஐஎஸ்டி படி 7வது நாளுன்னாலும் 7வது நாள் ஆச்சுன்னாலும் அவங்களோட டைம் படி ஒரு 2 days வந்து கட் அவுட் பண்ணுறோம். 6 days 2 days வந்து கட் அவுட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 4 daysக்கு மேலே வந்து they didn't give payout, but they are mentioning if your account is eligible for payout or team process payout Monday to Friday 9 AM to 5:30 PM London time. Most payout are processed within 24 hours. இங்கே தான் ஆயிடுச்சு. 1 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு அக்கௌண்ட் எப்படியாவது கிளியர் பண்ணி இது பண்ணிட்டா போதும். கிளியர் பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கே 1.5 வருஷம் ஆகிடுச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக பேஅவுட் ஃபஸ்ட்டு பேஅவுட் எடுக்கணும் ஒன்று, அதுக்கடுத்து கன்சிஸ்டண்ட்டாக மாறணும் ஒன்று, அதுக்கடுத்து அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும் ஒன்று. அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணிட்டு கேபிட்டலுக்கு அக்கௌண்ட் க்ரோ பண்ணி கேபிட்டலை க்ரோ பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு இடையில. தாய் இவனுங்க வேறு எடுத்த போட்ட ஃபஸ்ட்டு பேஅவுட்லேயே சொருகுறானுங்க. ஆனால் ப்ராப்பராக என்ன ரீசன்னா அவனுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே கொடுக்கல. இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் போயிட்டு பின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஷோ பண்ணுறேன். எங்கே போட்டிருக்கேன் ஷோ. பட் ஆனால் பேஅவுட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குது புரியல ஆக்சுவலாக. தெரியுதா? ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மோர் தென் 24 hours ப்ளீஸ் டூ as much as குயிக்னு சொல்லிட்டு 9th டேட் போட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் நான் ரெக்வஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8, ஓகேவா? அப்புறம் 8 எல்லாமே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கேருந்துடா வரீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் பேயோடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சிலர் வந்து போட்டானுங்க. நானும் மென்ஷன் பண்ண சேம் பேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேன். எவ்ரிடே இவங்களோட பேமெண்ட் டைமிங் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா யூகே டைமிங் 5 AM to 9 AM to 5:30 PM இந்த டைமிங்கில் தான் பேமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணேன். கரெக்டாக எப்போ தான் நீங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சிம்பே இங்கே ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக இது ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபண்டட் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டேப்ஸ் எல்லாமே வந்து அவங்க அன்லாக் பண்ணிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தலைவன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 7 மணிக்கு ஒரு பேவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து 10:50 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 11:13 வரைக்கும் பேவ் கொடுத்துருக்காங்க. நானும் பார்த்துட்டே இருந்துட்டு பேவ் ப்ரூஃபில் போயிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா நடக்குது அதுன்னு சொல்லிட்டு பேசினா எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இங்கே தான் நான் பேசியிருந்தேன். செஞ்சு சேனல் தான் கனெக்ட் இட் வாஸ் மோர் தென் 5 days அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மண்டை சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜானன்றவன் தான் மாடரேட்டர், அந்த கம்யூனிட்டியோட இந்த டிஸ்கார்டோட மாடரேட்டர். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஹலோ ஜாட் குட் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்னா அது முடி ஆக்டிவாக இருந்தாங்க. ஆளகாலம் நானும் மண்டை சூடாயிடுச்சு. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆஸ்கர் கொஸ்டின் இந்த இதில் போயிட்டு பார்த்தா இருந்தது.
நான் போட்டிருந்தேன். ஹலோ மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. "நீங்க ஒரே ஒரு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கீங்களா? ப்ராசஸே பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல ப்ராசஸிங்கில இருக்குன்னு" சொல்லிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேல தான் ப்ராசஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஷேர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இந்த இவங்களுக்குலாம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பண்ணேன். "ஹலோ மாட்டேன். லாஸ்ட் 3 I didn't receive any my payment. There's no happening. Could you explain what's the reason not trying to be?" எனக்கு என்னன்னா மண்டை சூடாயிடுச்சு. என்னன்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நீ உன் அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலான்னா கொடுக்கல. இந்த ஒன்லி ரெஸ்பான்ஸ் இல்லை. அதான் அவனுங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, பேஷன்ஸ் ரெக்வயர்ட், வி வில் ஷார்ட் அவுட் திஸ் இஷ்யூ அஸ் சூன் அஸ் பாசிபிள். இதே ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தான்னா எவ்வளோ மண்டை சூடாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தா போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு நாள்லேயே பே அவுட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சீரியஸாக. அது ஃபஸ்ட் பே அவுட் வேறு, செகண்ட் தேர்ட் பே அவுட்ஸ்னால் நம்ம ஒரு காமன் ஆகிருப்போம். ஃபஸ்ட்டு பே அவுட் தான் அவ்வளோ மனசோடு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உள்ளே டென்ஷன் ஆகிட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மெசேஜே காணும். இப்படி காணாமல் போச்சு, டெலிட் பண்ணிட்டாங்களா, இப்போ என்ன பண்ண? ப்ளீஸ் டிஎம் இமெயில் அட்ரஸ்ன்னு போட்டாங்க. நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், மாடரேட்டர்கிட்ட போயிட்டு என்னோட மெயில் ஐடி எல்லாமே ஹெல்ப் பண்ணிடுவேன். மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருந்தேன். எஸ்கலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. எல்லாமே நான் போட்டேன். ஒரு சென்டிமெண்ட்காக தான் அவங்கள்ட்ட உட்காந்துட்ருக்கேன். இல்லைன்னா ட்விட்டரில் போட்டு போடலாம் அதுன்னு போட்டதுக்கப்புறம், "நீ ட்ரூலி அப்ரிஷியேட் யூ ட்ரஸ்ட் அஷ்யூர் த டீம் நீ கெட் பேக் டு யூ." என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பே அவுட் அமௌண்ட் வேணா சின்னதாக ஆகலாம், பட் ஃபஸ்ட்டு பே அவுட் எனக்கு சின்னதாக இல்லை. அமௌண்ட்டில் சின்னதெலாம் இல்லை. $6 அப்புறம் ஒரு $50 வந்துருந்தாலும் எனக்கு சின்னதெலாம் இல்லை. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன். டயர்டே. ஓகே, இதுலேருந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இன்ஸ்டால் ஃபண்டிங்கில் சேலஞ்ச் யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாமே இந்த மாதிரி நிறையா சினாரியும் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக. ஐயோ இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க ரைட்டுமா. நீட்டாக ட்விட்டரில் போய் ஒரு மெயிலை தட்டி விட்டு, ஒரு த்ரெட்டை தட்டி விட்டு அடுத்த வேறு அக்கௌண்ட்டை பார்க்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். December 30 தான் நான் நினச்சேன். பரவாயில்ல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அக்கௌண்ட் கிராக் பண்ணிட்டோம், இனிமேல் லைஃப் கொஞ்ச கொஞ்சமாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது சூத்திர மாறணும் அப்படின்ற கதை தான் இப்போதைக்கு. சரி, இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அதில் போக முடியல. இதுக்கடுத்து நான் எனக்கு எப்படி பே அவுட் கொடுக்குறானுங்க என்னங்கிறத நான் பார்க்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அதை முடிய கீப் அவேர் ஃப்ரம் திஸ் ஃபோன், அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ, பை.